எந்த விஞ்ஞானியும் சொல்லாத உண்மை, ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்திட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வர்ற பொருள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பத்திரமா திரும்பி வரணும். பூமியில் அதிகரிக்கிற சூட்டெல்லாம் கடத்திடணும், பூமியை விட்டு வெளியேற்றிடணும், மீண்டும் பூமிக்கு திரும்பி வரணும். அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த விஞ்ஞானியாவது சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு பொருள், தண்ணீர் தாங்க. வெப்பத்தோட நீராவியாக மாறி மேலே போய் நீராவியாகி வெப்பத்தை எடுத்துகிட்டு மேலே போய் மீண்டும் குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வரும். பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தணும்னா மரம் வைக்கணும், அது இதெல்லாம் ரீல்ஸுங்க. இதுவும் ரீல் மாதிரி தான் தெரியும். ரீலாக நிஜமானு பாருங்கள். பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிற ஒரே ஒரு வாய்ப்பு, எங்கெல்லாம் வெப்பம் அதிகரிக்குதோ அங்கே தான் சாத்தியம். பனிப்பிரதேசங்களில் நீர் உருகுமே தவிர வெப்பத்தால் நீர் ஆவியாக மாறி மேலே போகாது. வெப்பம் அதிகரிக்கிற இடத்துல தாங்க நீரை நிறுத்தி அதை நீராவியாக மாற்றி வெப்பத்தை தூக்கிட்டு போய் மேலே விட்டுட்டு மீண்டும் நீர் எடுத்துகிட்டு பூமிக்கு வர்றதுக்காக என்ன செஞ்சாங்க? பூமியில் தண்ணீரை நிறுத்தினாங்க. இந்த வாய்ப்பு உலகத்திலேயே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா தண்ணியிலேயே நின்று விளையிற ஒரே ஒரு தானியம் நெல். அதை தான் பார்க்குறீங்க. பெய்கிற அவ்வளவு நீரும் நிற்கிது. ஒரு நெல் எத்தனை கிளைகளோடு வந்திருக்குன்னு பாருங்கள். நெல்லுக்கு நீரை கட்டு, நீர் மறைய நீர் கட்டு, நிறைய வரும் நெல் கட்டு வந்திருக்கு பாருங்க. மீண்டும் தெரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் சொன்னதில்லை, உலகத்தில் அதிகரிக்கிற வெப்பத்தை கடத்துறதுக்கு மரம் வச்சிடலாம் ஆகாதுங்க. வரப்பை உயர்த்தி நீரை நிறுத்தினா தான் முடியும். நீர் மட்டும்தான் வெப்பத்தை கடத்திட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி நீராக வரும். வேற பூமியில் எந்த பொருளும் இல்லை. மரத்துக்கே ஈரம்னா உயிரோடையே இருக்காதுங்க. நெல் வயல்களில் நீர் அப்படியே தேங்கி நிற்கிறோம். பெய்கிற அவ்வளவு நீரும் நிற்கும். யோசிங்க. எந்த விஞ்ஞானியும் சொன்னதில்லை, தமிழ்நாட்டு இளைஞர்கள் செஞ்சே முடிச்சிடலாம். சரிங்களா? யோசிங்க. நன்றி.